காலைதோறும் புதியவை தேவனின் மெய்ஞானம். பிப்ரவரி 21. உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும், ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. ரோமர் 1:20. கார்ல் வான் லின்னேயஸ் 1700களில் ஸ்வீடனில் வாழ்ந்த ஒரு உயிரியல் மற்றும் மருத்துவ நிபுணர். உலகின் எல்லா உயிரினங்களுக்கும் பெயரிடுவதற்கும் குழுவாக்குவதற்குமான முறையை உருவாக்கியதற்காக அவர் வகைப்படுத்தலின் தந்தை என அழைக்கப்படுகிறார். ஆனால் அவரை சிறப்பாக்கியது அவருடைய வலிமையான கிறிஸ்தவ நம்பிக்கை. அவர் கடவுள் ஒழுங்காகவும் நோக்கத்துடனும் அனைத்தையும் படைத்தார் என்று நம்பினார். ஆதியாகமத்தில் கூறப்படும் படைப்பு கதையால், குறிப்பாக கடவுள் 7 நாட்களில் உலகை படைத்தார் என்ற நிகழ்வால் அவர் மிகுந்த ஊக்கமடைந்தார். இதனால் உயிரினங்களை, மரங்கள், விலங்குகள் போன்றவை பெயரிட்டு ஒழுங்குபடுத்த அவர் 7 முக்கிய பிரிவுகளை, அதாவது அரசு, பிரிவு, வகுப்பு, வரிசை, குடும்பம், இனப்பெயர் மற்றும் இன என பயன்படுத்தினார். வேதத்தில் எண் 7 என்பது முழுமையையும் பரிபூர்ணத்தையும் குறிக்கிறது. கடவுள் பரிபூர்ண சிருஷ்டியை பிரதிபலிக்கவே லின்னேயஸ் 7 பிரிவுகளை தேர்ந்தெடுத்திருக்கலாம். கடவுள் அவரது பணிக்கு ஆசீர்வாதம் அளித்தார். இன்று உலகம் முழுவதும் உள்ள விஞ்ஞானிகள் அவர் உருவாக்கிய முறையையே தொடர்கிறார்கள். லின்னேயஸின் வாழ்க்கை நம் நம்பிக்கையும் விஞ்ஞானமும் ஒன்றாக செல்ல முடியும் என்பதை நினைவூட்டுகிறது. நம் விசுவாசத்தை கடவுள் நம் வேலைக்கு ஆசீர்வாதமாக்குகிறார். நாம் தேவனை நம்பி அவருடைய வசனத்தை பின்பற்றுகிற போது அவர் உலகத்தில் உள்ள அழகை காணக்கூடிய கண்களையும் சிறந்த காரியங்களை செய்யும் ஞானத்தையும் தருகிறார். தேவனுடைய படைப்பில் அவருடைய ஞானம் விளங்குகிறது. வானங்களை ஞானமாய் உண்டாக்குனவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 136:5. தேவனுடைய சிருஷ்டிப்பை ஆராய்கிறவர்கள் மிகுந்த ஞானமடைவார்கள். அநேக விஞ்ஞானிகள் வேதத்தை ஆராய்ந்ததன் விளைவாக உருவாக்கப்பட்டார்கள். விஞ்ஞானத்தை கண்டுபிடித்த அநேகர் மெய்ஞானத்தை அறியாமல் போனார்கள். சிருஷ்டிப்பில் அவருடைய ஞானம் வெளிப்படுகிறதற்கு காரணம் அந்த மெய்ஞானத்தை கண்டடைய வேண்டும் என்பதற்காகவே அல்லாமல் வேறொன்றுக்கும் அல்ல. அவர் நீதிமான்களுக்கென்று மெய்ஞானத்தை வைத்திருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். நீதிமொழிகள் 2:7. ஜெபம். பிதாவே, உம்முடைய சிருஷ்டிப்பின் மெய்ஞானத்தை கண்டடையும் பாக்கியத்தை தாரும். ஆமென்.